இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து அந்த 3 முறை முதலமைச்சராக இருந்தவரும் அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக அந்த உச்சகட்ட பதவியில் இருந்தவருமான ஓபிஎஸ் அந்த கூட்டணியில் இல்லை என்று விலகி இருக்கிறார். இதனால் அந்த கூட்டணியில் வாக்கு வங்கியில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமா சார்? இல்ல, கட்டாயமாயா இப்ப பாஜக தனித்து 2024 அதிமுக தனித்து தோல்வியை தழுவியது. இப்ப பாஜக அதிமுக உறவு ஏற்பட்டால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஏதாவது கூடுதலான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் பாஜக அதிமுக எடப்பாடி அணி. ஆனால் அந்த இணைப்புக்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ் வெளியேறிய பிறகு இப்பொழுது மீண்டும் பாஜக அதிமுக இணைந்த பிறகு அந்த இணைப்பின் மூலமாக கிடைக்கிற வாய்ப்பு அல்லது பலம் அது அண்ணன் ஓபிஎஸ் விலகியதனால் மீண்டும் அந்த எடப்பாடி பாஜக உறவு உறுதியான பிறகும் அவர்கள் ஒரு பலகீனமான சூழ்நிலையில் பயணிப்பதைத்தான். ஆகவே அது அண்ணன் ஓபிஎஸ்னுடைய அந்த வெளியேற்றம் வெளியேறிய பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அண்ணன் ஓபிஎஸ் நீண்ட நாள் கூட்டாளியாக இருந்து மோடியினுடைய அமித்ஷாவுடைய நம்பிக்கைக்குரிய தமிழ்நாட்டினுடைய திராவிட பேரியக்கம் அதிமுகவின் புரட்சித் அம்மாவின் பேரவை தலைவர் மிகப்பெரிய ஒரு 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 செல்வாக்கை பலகீனமான சூழ்நிலையில தான் பயணிக்கிறத பார்க்கணும். ஆகவே அது ஓபிஎஸ் விலகல் அதிமுகவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை நாட்டின் முதல்வரை திமுக தலைவரை சந்தித்ததன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணிக்கு குறிப்பா தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு அண்ணன் ஓபிஎஸ் சென்று நலன் விசாரித்தது அல்லது அந்த இறப்பு நிகழ்வு குறித்து விசாரித்தது, அதற்காக முதல்வர் 2 முறை 3 முறை அவருக்கு நேரம் ஒதுக்கி ராஜ மரியாதையோடு அந்த குடும்பமே, அதாவது துணை முதலமைச்சர், முதலமைச்சர், மூத்த நிர்வாகியோடு ஒரு நேர்த்தியான அந்த வரவேற்று அந்த சந்திப்பை நிகழ்த்தியது ஒரு ஒரு ஓபிஎஸ்க்கு வலிமை சேர்த்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கும் அரசுக்கும் வலிமை சேர்க்கிறது. எடப்பாடிக்கும் பாஜகவும் அது பெரிய வீழ்ச்சியை தந்திருக்கிறது. இந்த சந்திப்பு, இந்த விலகல், அதுதான் இப்ப இருக்கிற குழல். அதே மாதிரி நீங்க அண்ணன் ஓபிஎஸ் எப்பொழுது வெளியேறினாரோ, வெளியேறிய பிறகு அவருடைய விவாதம் தான் இந்த ஒரு வாரமா நடக்குது. எடப்பாடியார் ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் அது விவாதத்திற்கே வரவில்லை. அவருடைய கட்சி தொலைக்காட்சி விவாதத்தை தவிர வேறு எந்த விவாதமும் அவருடைய பேச்சு நாட்டில் அப்படி ஒரு பிரச்சாரத்தை எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலர் நடத்துகிறாரா என்பதே தெரியவில்லை. அந்த அளவிற்கு இன்று ஓபிஎஸ் விலகல் என்பது என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஓகே, தனியாக சார், நீங்க நீண்ட காலமாக இந்த அதிமுக கூட்டணியிலும் பயணித்திருக்கிறீர்கள். பொதுவாக அந்த மக்களினுடைய அந்த பல்ஸ், அந்த உணர்வுகள் உங்களுக்கு தெரிய வரும். அந்த கட்சியில் ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்த அவர் அந்த கூட்டணியில் இருந்து விலகி இருப்பது ஒரு அனுதாபம், ஒரு வாக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும் என்று கூறியிருக்கிறீர்கள். இருந்தாலும் அமமுக என்ற கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், டிடிவி தினகரன் தலைமையிலான கட்சி அந்த கூட்டணியில் இருக்குது. கடந்த தேர்தல்களில் அது தென் மாவட்டங்களில், அது நெல்லை மற்றும் தூத்துக்குடி, அந்த தென்காசி, தேனி, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு கணிசமான வாக்கு வங்கிகளில் வாக்குகளை பெற்று அந்த அதிமுகவிலிருந்து அந்த கூட்டணி விலகி இருக்கும்போது ஒரு பெரிய சேதாரத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். 2021 தேர்தலில் அவர் அதை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் இப்போது 2026 தேர்தலில் டிடிவி தினகரனின் அமமுக அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. டிடிவி தினகரனும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் அங்கு நியமிக்கப்பட்டிருப்பதை ஒட்டி ஓபிஎஸ்ஸின் வாக்கு வங்கி இங்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தாது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அது சரியானது தானே சார்? நல்ல கருத்துயா. இப்ப அதாவது நீண்ட காலமா மோடி, அமித்ஷா பாஜகவை ஆதரித்த ஓபிஎஸ், அதன் மூலமாக பாஜக தென் மாவட்டத்தில் ஒரு பெரும்பான்மை சமூக வாக்குகளை அறுவடை செய்வதற்கு அது துணை புரிந்தது, வினையாற்றியது. இப்ப நயினார் நாகேந்திரனா இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக திட்டமிட்டே பாஜக அவரை நியமித்து இப்ப சிபிஐ, ஓபிஎஸ், சின்னம்மா அவர்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை, அவர்கள் சார்ந்திருக்கிற அந்த சமூகத்தினுடைய பெரும் தொகுப்பான வாக்குகளை
நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர், ம். விலகி இப்ப பாஜகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். சரி. அவர் ஒரு முக்குளத்து சமூகத்தை ஒரு பிரிவை சார்ந்தவர். அவரே பாஜகவின் மாநில தலைவராக வந்த பிறகு இந்த 3 பேர், அதாவது டிடிவி, சின்னம்மா, ஓபிஎஸ்ஐ வைத்துக் கொண்டுதான் இந்த முக்குளத்து சமூகத்தின் வாக்குகளை நாம் அறுவடை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது, நயினாரின் வழியாக நேரடியாகவே அந்த வாக்குகளை பெற்றுவிட முடியும் என்று பாஜக திட்டமிட்டு அதனுடைய தந்திர அரசியல் தான் இப்பொழுது நயினாரை, முக்குளத்து சமூகத்தை சார்ந்தவரை பாஜகவினுடைய மாநில தலைவராக நியமித்திருக்கிறது. அப்ப அவர் நயினார் எப்பொழுது பொறுப்புக்கு வந்தாரோ அப்பொழுது அண்ணன் ஓபிஎஸ்னுடைய தேவை அல்லது டிடிவியினுடைய தேவை பாஜகவுக்கு எழவில்லை. ஆகவேதான் இவர்கள், அதாவது நயினார் அண்ணாமலையை வெளியேற்றுகிறார்கள், நயினார் நாகேந்திரனை தலைவராக்குகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஓர்மை குறித்து உங்க கருத்து என்ன அமித்ஷாவை கேட்டா, அமித்ஷா அது உட்கட்சி விவகாரம் சொல்லிவிட்டு எடப்பாடியினுடைய கரத்தை இருக பற்றி கொண்டு நீண்ட காலம் பயணித்த தன் பரம விசுவாசியா இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ்ஐ எந்த தயவும் தாட்சியமின்றி ஏற்றிருக்கிறது பாஜக. ஆனா அது இத்தனை ஆண்டு காலம் பொறுத்திருந்த அண்ணன் ஓபிஎஸ் இப்பொழுதாவது தேசிய ஜனநாயக கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து வெளியேறியது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மத்தியிலும் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அல்லது அது வரவேற்பை பெற்றதோடு மட்டுமல்ல, அது திமுகவின் திராவிட மாடல் அரசை நடத்துகிற முதலமைச்சரை சந்தித்த பிறகு இன்னும் கூடுதலாக அவருக்கு அங்கீகாரமும் அவருக்கான இமேஜ், அவருக்கான மரியாதை கூடியிருக்கிறது. ஆகவே பாஜகவின் அந்த சதி, அதாவது நயினாரின் வழியாக இந்த வாக்குகளை சமூகம் வருகின்ற அந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும், டிடிவி முறியடிக்க வேண்டும். அல்லது இன்னும் சொல்ல போனா நீங்க கண்ணனையா கேட்ட மாதிரி டிடிவி இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தானே இருக்கிறார்னா, இன்னும் எடப்பாடி தமிழ்நாட்டுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை பொறுப்பிருக்கிற அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி டிடிவியை ஏற்றுக்கொள்கிறா என்றால் இன்னமும் டிடிவியை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அல்லது அதிமுக தலைமையில் இயங்குகின்ற அணியில் சேர்த்துக்கொள்வதை பற்றி இன்னும் அவர் ஒரு உறுதியான முடிவு எடுக்கவில்லை. அப்ப அவர் எடப்பாடி முதலமைச்சராக வேலை செய்வார்களா, அவர்களும் வேலை செய்ய மாட்டார்கள்.